மட்டக்களப்பு மாவட்டத்தின் எல்லை கிராமங்களிலிருந்து ஒரு கவலைக்குரிய செய்தியை பார்க்கிறோம். வவுணதீவு மற்றும் போரதீவு பற்று ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட கிராமங்களில் நேற்று நள்ளிரவு புகுந்த காட்டு யானைகளின் கூட்டத்தினால் பெரும் கலவரச் சூழல் ஏற்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக பிள்ளைகளைப் போல் வளர்த்து வந்த பயன்தரும் நூற்றுக்கணக்கான தென்னை மரங்களை யானை கூட்டம் வேரோடு சாய்த்து சிதைத்துள்ளது. தமது வாழ்வாதாரமாக இருந்த தென்னை மரங்கள் இப்படி கண்முன்னே அழிந்து கிடப்பதைக் கண்டு அப்பகுதி விவசாயிகள் கண்ணீர் மல்க கவலை தெரிவித்துள்ளனர். நாங்கள் எதை வைத்து இனி பிழைப்பது என்பதே அங்குள்ள ஒவ்வொரு விவசாய குடும்பத்தின் கதறலாக இருக்கின்றது. அது மட்டுமன்றி யானைகள் கூட்டமாக வீதிகளிலும் குடியிருப்புகளுக்கு அருகிலும் பவனி வருவதால் மாலை 6 மணிக்கு பிறகு வீடுகளை விட்டு வெளியே வர பொதுமக்கள் அஞ்சுகின்றனர். குறிப்பாக சிறுவர்கள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் இரவு நேரங்களில் மக்கள் தூக்கமின்றி தவித்து வருகின்றனர். இந்த துயர நிலைக்கு பாராமுகமாக இருக்காமல் வனஜீவராசிகள் திணைக்களம் உடனடியாக பாதுகாப்பு வேலிகளை அமைக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய நஷ்டஈட்டை வழங்க அரசு முன்வர வேண்டும் என்றும் இப்பகுதி மக்கள் உருக்கமாக கோரிக்கை விடுத்துள்ளனர். உடைக்கும் மாவட்டத்தில்